கடைக்கு போய் அதிகம் விலை கொடுத்து ஸ்வீட் வாங்குறத விட வீட்டிலே செஞ்சால் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2.5 ஸ்பூன் தயிர் இதை ஊற்றிடலாம். 2.5 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா இதையும் போட்டலாம். இது எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். 1 கப் மைதா மாவு இதை நான் சலிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டலாம். இது 400 கிராம் மைதா மாவு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்பூன் எடுத்து கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. குலோப்ஜாம் மாவு நம்ம பிசைஞ்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த பதத்தில் இருக்குது. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 கப் சர்க்கரை, இது 300 கிராம் சர்க்கரை, இதுக்கு சரியான அளவு. 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா கரையட்டும், வெயிட் பண்ணலாம். மாவு சாஃப்டாக இருக்குது. நான் கொஞ்சமாக எடுத்து வடை ஷேப்பில் நான் ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் தட்டிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படி ஊற்றுனா உடையாமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள். இது சரியான பக்குவம். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த ஸ்வீட் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடாக இருக்கட்டும். இப்போ மெதுவாக திருப்பி விடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் டக்குன்னு செவந்துடும், உள்ளெல்லாம் வேகாது. மிதமான எண்ணெய் சூடு இருந்தால் மட்டுமே நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறத இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சும் போட்டலாம். இப்போது செகண்ட் பேட்சும் மெதுவாக திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ அடுத்த பேட்சும் 2 சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். சுகர் சிரப்பு ரெடியாக இருக்குது. நம்ம பொரிச்சு வச்ச பாதுஷாவை இதில் போட்டுடலாம். பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப்பில் 2 பக்கம் டிப் பண்ணி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறதுல வீட்டிலே செஞ்சால் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.